ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு திரும்ப திரும்ப பிறந்து வரோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்கள் பார்ப்போம். யாருக்குமே இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு விருப்பமே இல்லை தான். ஆனால் ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் லோவர் ரிலேமில் இருக்கக்கூடிய அந்த 1 and 2 அந்த 2 இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பூலோகத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கிறம்போது அந்த ரொம்ப ஹாரிபிளான பிளேஸ். அங்கே நீங்கள் 1000 வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படிங்கும்போது உங்களோட கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூமிக்கு பிறந்து வந்து தாகணும். அதுதான் வெரி ஷார்ட் அண்ட் குயிக்கஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பூமிக்கு பிறந்து வந்து நம்ம கர்மா கழிக்கிறதுக்காக வரோம். ஆனால் பூமியில் வந்த பிறகு அங்கே என்ன ஆகிறோம்? நான் எடி பேய் அடியாக அடிக்கும், இதுக்கு நம்ம பேசாமல் பிறக்காமையே இருந்துக்கலாமேடா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நம்ம பூமியில் நம்ம படுற கஷ்டம் அப்படிங்கிறது 1% மட்டும். வேறு ஆன்ம உலகத்தில் அந்த நரகமாக இருக்கக்கூடிய ரிலீம் 1 and 2ல் நம்ம படுற கஷ்டங்கள் வழியில் சொல்ல முடியாது. நம்மளால் முன்னேறணும்னு அந்த திங்கிங் கூட நமக்கு அந்த இடத்துல வருவதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபிசிக்கல் பாடி இல்லைனாலும் மென்டலாக நமக்கு நிறைய டார்ச்சர்கள் அங்கே இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பூமியில் நம்ம பிறப்பெடுத்து இங்கே வரும்போது நம்ம ஹியூமனாக தான் பிறப்போம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பிறக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு தவறுகள் செஞ்சுட்டு அங்கே போய் திரும்ப நம்ம கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு அந்த பூமியில் பிறக்கும்போது என்னவா பிறப்போம் அப்படின்னா ஒரு மிருகமாவோ இல்லை ஏதோ ஒரு பெட்டாவோ அந்த மாதிரி தான் நம்ம பிறப்போம். பெட்டாக பிறக்கிறதா இருந்தாலுமே சொகுசாக பணக்கார வீட்டில் இருப்போம், நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விதமாக பிறக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் டாகாவோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுற ஒரு மிருகமாகவோ அந்த மாதிரி தான், ஒரு பொதி சமக்கக்கூடிய ஒரு மிருகமாகவோ நல்லா அடி வாங்கி டார்ச்சர் அனுபவித்து சரியான உணவு கூட இல்லாமல் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிறப்பாக தான் நமக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்மளோட கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாயில்லா ஜீவன்களாக பிறந்து தான் அந்த கர்மாவெல்லாம் கழிக்கிற மாதிரி தான் வரும். இதற்கு வேறு தீர்வே இல்லையா அப்படின்னா 1 and 2ல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிறப்பு தான் வரும். ஏன் இந்த உலகத்தில் நம்ம இப்படி பிறந்து வாழணும் அப்படின்னா நம்ம செய்த செயல்கள், அதாவது வினை அப்படிங்கிறது. இந்த வினை அப்படிங்கிறது எங்கேருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம மனசில் நம்ம யோசிக்கிறது, நம்ம மனசோட இயக்கம், அது தான் வினையாக மாறுது, நம்ம செய்த செயலாக மாறுது. நம்ம என்ன செஞ்சாலும் அதற்கான எதிர்வினை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே ஆகணும். அப்போ மனசு என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூதம் இருக்குல்ல, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதமும் இந்த உடம்பும் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு மயக்கத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வினை. அந்த வினை என்ன பண்ணும்? இதை செய்யாத, எனக்கு இதை பிடிக்கும், இதை பிடிக்காது அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களோட இந்த உடம்பும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது ஒரு வினை உருவாகுது. சரி, நம்ம எந்த வினையுமே யோசிக்கலை, எதுவுமே செய்யலை அப்படின்னா என்னாகும்? எந்த எதிர்வினையுமே ஆற்றாத போது என்னாகும்? இந்த உடம்பு சும்மா இருக்கும், எந்த செயலும் செய்யாது, மனசுக்குள்ளேயும் எதுவும் ஒட்டாது. எதுவுமே ஒட்டாத போது என்னாகும்? இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு பெரிய மயக்கம் நமக்கு வராது. சோகம், துக்கம், சந்தோஷம், சாப்பிட்றதோ தூங்குறதோ எந்த இதுவுமே நமக்கு பாதிக்காது. எந்த உறவுமோ ஒரு விஷயமுமோ இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே. ஆனால் உள்ளே எதுவுமே ஒட்டாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய வெறுமை வரும். இதெல்லாம் ஒரு நாளில் நடக்குமா? இல்லை, இதெல்லாம் பிறவியிலேயே நமக்கு வரக்கூடிய விஷயங்கள். போன பிறவியில் இருந்ததுன்னா அதோட கண்டினியூஷன் இந்த பிறவியில் வரும். அப்படி ஒரு தனிமையும் எந்த ஒரு வெறுமையும் நமக்குள்ளே நிற்கும்போது அதில் ஒரு தனி சக்தி ஒன்று நிரம்பி இருக்கும். அந்த வெறுமையும் ஏதுமில்லாத எண்ணங்கள் இல்லாத ஒரு இடத்துல நம்ம தனித்து அமைதியாக இருக்கும்போது மறுபிறப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. இந்த உலகத்தில் போன பல ஞானிகள் செய்த செயல்கள் இது தான். வெறுமையில் தன்னோட எந்த எண்ணங்களும் இல்லாமல் எல்லாம் மறுத்து நிற்கும்போது நம்மளோட உயிர் என்ன மாதிரி பிரியும்னா, ஒரு இலை ஒரு மரத்துலேருந்து எப்படி பழுத்து கீழே சர்வசாதாரணமாக போகிற மாதிரி அந்த உடம்புலேருந்து அந்த உயிருங்கிறது பிரிஞ்சு போகும். எந்த ஒரு மரண கூச்சலோ, எங்கே போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயமோ, படப்படப்போ, இல்லை நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு எந்த ஒரு போராட்டமுமே இல்லாமல் அழகாக அந்த ஒரு இலை உதிர்வது போல் உதிர்ந்து போயிட்டே இருக்கலாம். இந்த தூசி தட்டிட்டு ஜாலியாக போதும், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஆன்மா பறந்து போயிடும். ஆன்மா எது கூடையும் ஒட்டாது. அந்த ஆன்மாவை சுற்றி நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது செய்த செயல்கள் வினை அப்படின்றது ஒரு குமிழி போல் சூழ்ந்து நிற்கும். நீ செய்த செயல், அதாவது போன ஜென்மத்தில் நீ நல்லது செய்திருந்த அப்படின்னா அடுத்த பிறப்பில் உனக்கு என்னாகும்? நல்லதே நடக்கும். நல்ல மனைவி, மக்கள், குடும்பம்,
எல்லாமே வரும். இல்லை நீ யாரையோ துன்புறுத்தி இருக்க அப்படிங்கும்போது அதற்கான எதிர்வினையாக அந்த இதை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அதுதான் வரும். இந்த குமிழி போல் இருக்கிறது நம்மளை விட்டு எந்த வினையும் செய்யாத போது அகன்று போச்சுன்னா என்ன ஆகும்? வெறும் சுடர். அந்த ஆத்மா கடைசியாக எங்கே போகும்? நேராக இறைவனடி போய் சேர்ந்துடும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா நகரும்போது அந்த மனம்ங்கிற குமிழி எதுவுமே இல்லாமல் வெறும் சுடர் மட்டும் இருக்கும்போது போய் சேர்ந்துடும் இறைவனடி. குமிழி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த உடம்பு மொத்தமாக வெறும் உடம்பு போலவே காட்சியளிக்கும். தான் எப்படி வாழ்ந்தோம், என்ன உருவமாக வாழ்ந்தோம், என்ன மாதிரி மனசோட பயத்தில் வாழ்ந்தோம், இது எல்லாமே அதில் அப்படியே பதிவாகி அந்த நினைவுகளோட மட்டுமே அந்த ஆன்மா நின்றுக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த மரணம் அப்படிங்கிறது பெரும் கூச்சலோட குழப்பத்தோடையும் தான் எங்கே போகிறோங்கிற ஒரு பயத்தோடையும் இருக்கும். அதனால தான் நம்ம ஹிந்துக்கள் இதிலலாம் சில சாங்கியம் இருக்கும், சடங்குகள் இருக்கும், முன்னோரை அமைதிப்படுத்துவதற்காக அப்படின்னு. அப்போனா உண்மையாலுமே அவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யும்போது அமைதி ஆவாங்களா அப்படின்னா, கூட நீங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு போன ஒருத்தவங்க அவங்களோட நினைவுகளை அவங்களோட சுவடில் தான் நீங்கள் அடுத்து வாழ்ந்துட்டு போகிறீங்க. நீங்கள் அவங்கள ஆத்மசாந்தி பண்ணுறதுக்காக அவங்களோட நினைவுக்கு வரும்போது அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ணம் நீங்கள் நினைக்கும் போது இந்த பூமியில் வாழும்போது உங்களுக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலும் ஒரு நல்ல எண்ணங்களும் உங்களுக்குள்ளே உருவாகும். நானும் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு. அதுக்காகத்தான் இந்த சடங்கு சாங்கியம் எல்லாமே தவிர இதற்கு பின்னாடி இருக்கக்கூட மற்ற விஷயங்கள் எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். நமக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து ஒரு இலை உதிர்வது போல் நம்ம மரணமும் இருக்கணும். மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமோ ஒரு மோசமான விஷயமோ இல்லவே இல்லை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இலையுதிர்வது போன்ற மரணம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கும்னா, இவங்க ஆல்மோஸ்ட் ரிலீம் 7 போகிறவங்களுக்கோ இல்லை 7க்கு மேலே போகிறவங்களுக்கு தான் இது ஆல்மோஸ்ட் கிடைக்கும். அதாவது மிகப்பெரிய மகான்கள், சாதுக்கள், இவங்க எல்லாருமே நம்ம இந்த பூமியில் எப்படி வாழணும்னு நிறையா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வாழ்க்கைனா என்ன, ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அவங்க வாழ்க்கை மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த பூமியிலே வந்துட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு இந்த உலகத்தில் சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை அப்படிங்கிறது. நம்மளோட உயிரை நம்மளே எடுத்துக்கிறது, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டானா கண்டிப்பாக கிடையாது. கடவுள் நமக்கான அந்த நேரம், மரணம் அப்படிங்கிற அந்த நேரம் கொடுக்குற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழ்ந்து முடிச்சுட்டு தான் போகணும். இதுக்கிடையில் நம்ம வாழ்க்கையில முடிக்கும் போது அது மிகப்பெரிய பாவம் அப்படின்றாங்க. ஏன்னா உங்கள் உயிரை நீங்களே எடுத்துக்கும் போது அந்த ஆன்மா வெளியில் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன் நான் போய் என்னோடதை முடிச்சுக்கணும், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கே, கடமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆன்மாக்கும் உங்கள் மனசுக்கும் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் உங்கள் மனசு ஜெயிச்சு நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறதுல சக்சீடாக வேணால் ஆயிடலாம், சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை முடிச்சிட்டோண்டா அப்படின்னு. ஆனால் ஆன்ம உலகிற்கு போகும்போது எங்கே போவீங்க அப்படின்னா, இதுக்கான தண்டனையாக கீழ் உலகத்துக்கு, லோவர் ரிலேம்ஸ்க்கு தான் நீங்கள் போக முடியும். 2, 1 மேக்ஸிமம் 3க்கு இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் நீங்கள் போக முடியும். திரும்ப அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த மாதிரி பிறவி எடுத்து வரணும். ஸோ இது அடுத்தடுத்து இப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பண்ணுற தப்புனால. ஸோ இந்த சூசைட் அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க, அது மிகப்பெரிய பாவம், தவறு அப்படின்னு ரிஸ்பியன் ரத்து சொல்கிறாங்க. இந்த மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலருக்கும் ஒரு பொதுவான விஷயம். இதில் நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கும் சர்வ நிச்சயமாக ஒரு நாள் மரணம் அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த பூலோகத்துலேருந்து ஆன்ம உலகத்துக்கு போகிறீங்க, இந்த உடம்பை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க. ஏன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறது அழிவில்லாதது, இந்த உடல் அப்படிங்கிறது இந்த பூமியோட அழிஞ்சு போகக்கூடியது, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆன்ம உலகில் இருக்கக்கூடிய அடுத்த இந்த ஹை குட் சோல் பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவருக்கு உருவம் அப்படிங்கிறது நம்மளாக ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டது. ஆனால் அது கடவுள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தன்மை, அழிவில்லாதது, மிக அற்புதமானது, அன்புமயமானது. அந்த காட் ஆல்மைட்டி கிட்ட அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில ஹையர் குட் சோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு என்ன உதவி வேணுமோ அவங்க உதவி செய்வாங்க. அந்த மாதிரி அந்த உதவி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆத்மாக்கள் அவங்க எல்லாரும் எப்படின்னா, அவங்களும் ஒரு காலத்தில் இந்த ரெலிம் 1, 2லேருந்து 4, 5, 6, 7ன்னு அந்த ஒவ்வொரு படிநிலையாக கடந்து 7ஐயும் கடந்து
பல பிறவிகள் எடுத்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு பெரிய இறைத்தன்மைக்கு கடவுள் நிலைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த ஹை குட் சோல் அப்படிங்கிறவங்க கிட்ட நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் அவங்க உங்களுக்கு இம்மிடியட்டாக உதவி செய்வாங்க. நீங்கள் ஆன்ம உலகில் இருக்கும்போதும் நீங்கள் கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் ரெலிம் 4 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3ஆம் படிநிலை 2, 1 இங்கே இருக்கிறவங்க கூப்பிடும்போது அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க எப்படின்னா ஒரு இன்விசிபிளாக தான் போவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்போ தான் அவங்களால சரிவர செய்ய முடியும். இப்போ எல்லாருக்கும் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி அவங்க போய் உதவிகள் செய்ய வரும்போது மற்ற ஆன்மாக்கள் அவங்கள தொந்தரவு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2வது அவங்களோட உதவிகள் சரியானபடி நடக்கணும், ரொம்ப வேகமாக நடக்கணும், சரியான ஆளுக்கு நடக்கணும் அப்படின்னா அவங்க இன்விசிபிளாக தான் போவாங்க அந்த இடத்துக்கு. இந்த ஹையர் குட் சோல் அப்படிங்கிறவங்க வந்தாங்க, அதாவது நம்மளோட அருகில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அப்படி ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக நமக்கு இருக்குமா. அந்த ஒரு ஃபீலே ஒரு ஹெவனில் இருக்கிற மாதிரி வாய்னால சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நிறைவாக இருக்கும் அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உதவி பூமியிலையும் சரி அந்த ஆன்ம உலகிலையும் சரி நம்ம என்ன கேட்டாலும் ஒரு வித்தின் மினிட்குள்ளே நம்மளுக்கு அவங்க உதவி செஞ்சுருவாங்க. ஆனால் நம்ம கேட்குற உதவி ஜெனூனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாருமே அப்படியே விங்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வருவாங்களா அப்படின்னு இந்த பூமியில் இருக்கவங்க நினச்சிட்ருக்க அந்த கற்பனை மாதிரி அவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹையர் குட் சோல் ரெலீம் 7 அதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லது செய்கிறேன், தானம் தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் செய்வாங்க. கேட்டாலும் கேட்காட்டியும் தன்னாலும் முடிஞ்சது முடியாதது அதையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது இப்படி நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கூட விஷயம் வெளியிலே வராது. எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய காரியம் பெருசோ சின்னதோ அது ஒத்த பைசாவாக இருந்தாலும் நம்ம எதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறோம், என்ன மோட்டிவ்க்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒரு உதவியோ ஏதோ ஒன்று சத்தமே இல்லாமல் செஞ்சுட்டு போவோம். அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதோ இல்லை அதை பிரபலமாக்குறதோ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறதோ நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம விருப்பப்பட்ட மனசார செஞ்சுருப்போம். அதே மாதிரி தான் நம்ம யார் யாருக்கு என்னென்ன உதவி செஞ்சாலும் முகம் தெரியாத யாருக்கும் செய்தாலும் அதை நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிடணும். அதையும் மீறி இதெல்லாம் நான் செஞ்சால் என்னோடய குடும்பம் நல்லாயிருக்கும், என்னோடய வாரிசு நல்லாயிருக்கும், நான் செஞ்ச கர்மாவெல்லாம் கழிஞ்சு போயிடும், என் பாவத்தெல்லாம் கடவுள் கழிச்சிடுவார் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவோடையோ இல்லை ஒரு சின்ன ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே உதிச்சாலுமே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அங்கே பாழாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கடவுள் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளையோ அந்த குவாலிட்டியோ நீங்கள் நிறையா கொடுக்குறீங்களா கொஞ்சமாக கொடுக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் என்ன மாதிரி மனோநிலையோடு கொடுக்க போகிறீங்க, என்ன மோட்டிவோடு கொடுக்க போகிறீங்க, எதுக்காக அந்த காரியம் செய்கிறீங்க அப்படின்னு. 2வது நீங்கள் கொடுத்த அந்த காரியம் செய்த அந்த காரியம் அப்படிங்கிறது உங்களோட நினைவில் கூட அடுத்த நிமிஷம் அது இருக்கவே கூடாது. அதாவது நீங்கள் வலது கையால் கொடுக்குறது உங்களோட இடது கைக்கு கூட தெரியவே கூடாது. கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் நிறையா உங்களால் நான் செய்கிறேன், என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, பணம் இருக்குது, செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நாள் எங்கே போய் கேள்வியாக நிற்கும் அப்படின்னா இதை நீ ஏன் செஞ்ச அப்படிங்கிறதுல தான் நிற்கும். உங்களோட தவறுகளை கவரப் பண்ணுறதுக்காகவா இல்லை நிஜமாலுமே என்ன மாதிரி இன்னொரு ஜீவனுக்கும் பசி ஆறணும், இன்னொரு ஜீவனும் நல்லா வாழணும்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிரந்தரமின்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மனைவி, இந்த மகன், இந்த மகள் இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வாழணும், இவங்க கூட நாமளும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிடிப்பினால தான் நம்ம இந்த உலகத்தில் நின்றுட்டுருப்போம். அதுக்காக நம்ம நிறைய தவறுகள் செய்வோம், ரொம்ப சுயநலமாக நிற்போம். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் மரணம் அப்படிங்கிற ஒரு செக் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க கடவுள். எந்த நிமிஷம் வேணாலும் யாருக்கு எப்படி வேணாலும் மரணம் நேரலாம், இந்த வாழ்க்கையை முடிஞ்சு போகலாம். ஆனால் வாழ்கிற வரைக்கும் சரியான பாதையில் சரியான நல்ல எண்ணங்களோட கடவுளை நோக்கி நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும். இதுக்காகத்தான் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கார்டு வேணும்ல, அதுதான் கடவுள் வச்சுருக்க விஷயம். அங்கே எப்போவுமே நம்ம நிலையாக இந்த உலகத்தில் வாழ்ந்துடவும் முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமாகவும் இருந்துடவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுதான் இந்த மரணம் அப்படிங்கிறதும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த காணொலியை கேட்டவங்க எல்லாருக்கும்
மிக்க நன்றி. மறுபடியும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.